இது எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு பர்டிகுலராக இப்போ நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50+ இருக்கீங்க உங்கள் ஏஜ், அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 சிட்டிங் 15 சிட்டிங் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வந்துடும். அதை உங்களோட டிசீஸை வச்சு இப்போ நீ வெறும் சுகர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதை மட்டும் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இப்போ சுகர் வந்துருச்சு, இப்போ எத்தனை வருஷமாக சுகர் இருக்குது உங்களுக்கு பார்க்கணும். ஒரு 10 வருஷமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ 10 வருஷமாக இருக்குது அப்படிங்கிறப்போ சுகர் வந்து நீங்கள் எடுக்கிற மருந்து சுகருக்கு, அந்த சுகர்னால் எடுத்ததுனால சைட் எஃபெக்ட் நிறையா போகும். ஆங்கில மருத்துவத்தில் நீங்கள் போகும்போது அப்போ சைட் எஃபெக்ட்னு வருது அப்படின்னா அது மற்ற ஆர்கான்ஸையும் போய் தாக்கும். அப்போ அந்த ஆர்கான்ஸை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம நேச்சுரலாக உள்ள சில விஷயங்களை நம்ம கொடுத்து இன்க்ரீடியன்ட் பண்ணும்போது, இப்போ சுகர்னால் பாதிக்கப்பட்டு டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க, நெஃப்ரோபதி சொல்லுவாங்க, ஃபுட் அல்சர் சொல்லுவாங்க, லிவர் டிசார்டர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து மருத்துவம் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட்னு போகாமல் இந்த மாற்றுமுறை மருத்துவத்தில் ஒரே மருத்துவத்தை எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் நிறைய ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ கேங்க்லியன் ஃபார்ம் ஆகி வர்றாங்க ஒரு சிலர், அவங்களுக்கு நம்ம ரிசல்ட் கொடுத்து நார்மலைஸ் பண்ணுறோம்.